திருக்குறள்ல ஒரு திருக்குறள் இருக்கு, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்படைத்து. அதுக்கு என்ன தெரியுமா? பெரும்பாலான பரிமேலழகர் உட்பட என்ன பொருள் தர்றாங்கன்னா, ஒரு பிறவியில படிச்சா 7 பிறவிக்கும் அது பயன்படும். இல்ல, தப்பு. அது எப்படி அடுத்த தலைமுறை, அடுத்த பிறவிக்கு போய் 7 தலைமுறைக்கு வரும்னு சொல்லணும். அதான் உண்மை. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமைக்குங்கிறது 7 தலைமுறைக்கும் வரும். இந்த கல்வியை பத்தி சொல்லும்போது, தமிழ் சமூகமே எப்பவுமே கல்வியை தூக்கி தூக்கி பிடிச்ச சமூகம். மற்ற மற்ற பல இடங்களை போல அல்ல, மற்ற பல இனங்களை போல அல்ல. தமிழ் தமிழ் இனம் சங்க காலத்துல ஒரு புலவர் சொல்லுவாரு, ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளும் மூத்தோன் வருகை என்னாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். என்ன அர்த்தம்னா, ஒரே குடும்பத்துல இருக்கிற மூத்தவன் படிக்கல, இளையவன் படிச்சிருக்கான்னா, மூத்தவங்கிறதுக்காக அவனுக்கு மரியாதை கிடையாது. படிச்சிருக்காங்கிறதுனால இளையவனுக்கு தான் அவனுக்கு மரியாதை. அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். அந்த அறிவுடையவன் சொல்றதான் அரசனும் கேட்பான், இன்றைய அரசும் கேட்கும் என்று பாடியவர் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்கிற மன்னர். அப்படின்னா கல்விக்கு, அறிவுக்கு அவ்வளவு தூரம் பெருமை கொடுத்த தமிழ்நாடு. அதனாலதான் இன்றைக்கும் பெண் கல்வியில் இந்தியாவுக்கே வழிகாட்டுவதா இருக்கிறது. ஒரு முக்கிய குறிப்பு, PhD என்கிற உயர் ஆய்வு கல்வியில் இந்தியாவிலேயே அதிக சதவீதத்தில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு பெண் கல்வியில. அப்படி பெண் கல்வியை பாரதிதாசன் உட்பட நிறைய பேர் பாடினதுனாலதான் இந்த நிலைமை வந்துச்சு. இன்னொன்னு, பாரதிதாசன் 2 புத்தகம் எழுதிருக்காரு தனித்தனியா. குழந்தைங்க முடிஞ்சதுன்னா படிச்சு பாருங்க. குடும்ப விளக்குன்னு ஒரு சின்ன புத்தகம், இருண்ட வீடுன்னு இன்னொரு சின்ன புத்தகம். 2 என்ன பொருள்னா, ஒரு படித்த பெண் எப்படி குடும்பத்தை நடத்துவா, எப்படி அருமையா குடும்பத்தை காப்பாற்றி அழகா கொண்டு போவா, எல்லாரையும் அனுசரிச்சு, அதே நேரத்துல பெண் சமூகத்துக்கு பயன்படுமாறு எப்படி வாழ்வாங்கிறத குடும்ப விளக்குங்கிற புத்தகத்துல சின்ன புத்தகம் தான் எழுதியிருப்பாரு. இருண்ட வீடுங்கிறது என்னன்னா, நேர் எதிரா இப்படி படிக்கலைன்னா அந்த வீடு இருண்ட வீடா கிடக்கும். பொழுதுனைக்கு சண்டை போட்டுக்கிட்டே கிடப்பாங்க. இந்த சண்டை போட்டுக்கிட்டே கிடப்பாங்கிறத ஒரு இடத்துல அழகா பாரதிதாசன் சொல்லுவாங்க. அதனை உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புறேன். அது அதாவது பாரதிதாசனுடைய சொல் அழகும் கூட நிறைய பேருக்கு இந்த இடத்த கவனிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப கணவனுக்கு மனைவிக்கு சண்டை, நல்லா ஞாபகம் வச்சுங்க. படிக்காத வீடு, கணவனும் படிக்கல, மனைவியும் படிக்கல. அதுக்கு இவன் சொல்றான், எங்கிருந்து ஆயடி என் குடிக்கு இப்படி மங்கி போக வைத்தாய் காலடி, பொங்கல் ஆண்டி ஆக போகும்படி செய்வது எல்லாம் மிகவும் அழும்படி. அதான் கவனிக்க, திட்டுறான். திட்டும் போது அடி 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 அடின்னு சொல்லி சொல்லி திட்டுறான். இதுதான் பாரதிதாசனுடைய நுட்பம். அவன் உடனே சொல்றா, ஊருக்கு உழைத்தாய் உருப்படவாணி, நாட்டுக்கு உழைத்தாய் நலம்படவாணி, இனியும் ஊரில் எடுபடவாணி. அவ அடி அடின்னு சொல்லணும். அவன் தன்னை அடி அடின்னு சொல்லிட்டாங்கிறதுக்காக இவ படவாங்கிறான். ஊருக்கு உழைத்தாய் உருப்படவாணி, நாட்டுக்கு உழைத்தாய் நடபடவாணி, இனியும் ஊரில் எடுபட. இப்படி இருந்த வீட்டுல கணவனும் மனைவி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. குடும்ப விளக்கு, படித்த பெண், படிக்காத பெண். இந்த நுட்பத்தை நீங்க திருக்குறளை பார்க்கலாம். திருக்குறள்ல கல்விங்கிற அதிகாரத்துல கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக. நீ படிக்க வேண்டியதை படிச்சீன்னா, செய்ய வேண்டியதை செஞ்சீன்னா உனக்கு நல்லதுன்னு சொல்லும் போது துணைக்காலே இருக்காது. இந்த பாட்டை பாருங்க, கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக. ஏன் துணைக்கால் இல்லைன்னா, கல்வி கற்றவன் வேறு யாருடைய துணையும் இல்லாமல் தானே வாழ முடியும். குழந்தைங்களா நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை எல்லாரும் சொல்றாங்க. இந்த குறளை பத்தி எல்லாரும் சொல்றாங்க. நான் சொல்றது இன்னொன்னு இருக்கு. ஒருவேளை கல்வி கற்கலைன்னா, எப்படி குடும்ப விளக்கு இருண்ட வீடுங்க பாரதிதாசன் சொன்னாரோ, அது போல கல்வி கற்கலைன்னா எந்த இடத்துலயும் உனக்கு துணை தேவைப்படும். யாதானும் நாடாமால் ஊராமால் இன்னொருவன் சாந்துணையும் கல்லாத வாருன்னு இன்னொரு திருக்குறள் இருக்கிறாரு. நீ எங்க போனாலும் உனக்கு இந்த கல்வி துணையா இருக்கும். ஒருவேளை படிக்கலைன்னா எல்லா இடத்துலயும் உனக்கு ஒரு துணை தேவைப்படுங்கிறத 7 சீர்லையும் துணைக்கால் போட்டிருப்பாரு. எந்த சீரிலும் துணைக்கால் இல்லாமல் இருப்பது கல்வி. கல்லாமையில எந்த இடத்திலும் உனக்கு துணை தேவைப்படும். ஏன்னா உனக்கு சொந்தக்கால் நினைக்கிற கல்வி இல்ல. யாதானும் நாடாமால் ஊராமால் இன்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இந்த 2 திருக்குறளுக்கும் பாரதிதாசன் 2 புத்தகம் எழுதினார். இந்த கல்விக்காக எழுதுனதுதான் குடும்ப விளக்கு, கல்லாமைக்காக எழுதுனதுதான் இருண்ட வீடு. ரொம்ப எளிமையா புரியும். குழந்தைங்க வாய்ப்பு இருக்குன்னா எடுத்து படிச்சு பாருங்க. அதே போல இந்த கல்வி இல்லாத பெண்கள் களரிடம் பேசின பாப்பா கூட ஒண்ணு அழகா பேசுச்சு. கல்வி இல்லாத பெண்கள் களரிடம் அந்நிலத்தில் புல் விளைந்தனராம், நல்ல புதல்வர்கள் விளைந்ததில்லை.
முதலே சொன்னேன், ஆண் படிப்பதை விட பெண் படிப்பது ரொம்ப முக்கியம். அப்படி ஒருவேளை பெண் படிக்கலைன்னா அவ வயிற்றுல குழந்தைய பிறக்கும், ஆனா அது நெல்லு மாதிரி வளராது, புல்லு மாதிரி வளர்ந்துடும். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. இப்ப இதைத்தான் பெண் குழந்தை பாட்டை ஒண்ணு பாடினாங்க, ஒரு ஒரு குழந்தை பாடினாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. பெண் குழந்தை படிக்கிறத பத்தி பாரதிதாசன் ஒரு பாட்டாவே பாடியிருப்பாரு. தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னாள் உன் அன்னை, தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னாள் உன் அன்னை, மலைவாழை அல்லவோ கல்வி. வாழைப்பழத்திலேயே மலைவாழை உயர்ந்ததும்பாங்க. அந்த மாதிரி கல்வியிலே உயர்ந்தது பெண் கல்விங்கிறது. மலைவாழை அல்லவோ கல்வி. இப்படி ஒண்ணு ஒன்னையும் நுட்பமாக வைத்து பாடுவதில் வல்லவர் பாரதிதாசன். சரி, இப்படி பாடின பாரதிதாசன் அவனுடைய பெருமை என்னன்னா, பாரதிதாசன் வச்சுக்கிட்டார் பேரு. பாரதியை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாரதியோடய போய் புதுச்சேரியில ரொம்ப நாள் இருந்து அவர் எழுதின பாஞ்சாலி சபதம்லாம் பாரதிதாசன் எடுத்து 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 கொடுத்து தொகுத்ததுதான் சொல்லுவாங்க. அவர் எழுத இவர் எடுத்து தொகுத்து கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. பாரதியார் கூடவே இருந்ததுனால. அதனால ரெண்டு பேரும் தான் தமிழ் இலக்கிய உலகில் மறுமலர்ச்சி கவிதைகள் என்கிற ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுறாங்க. அது வரைக்கும் முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா சங்க இலக்கியம்லாம் ரொம்ப ஆழமான அர்த்தம் உள்ளது. ஆனா இப்ப படித்தா கொஞ்சம் புரியாது. அது கூட புரிஞ்சிடும், புரியாமலே எழுதுற ஒரு நோக்கமும் இருந்துச்சு. தமிழ் இலக்கிய உலகத்துல எந்த அளவுக்கு புரியலையோ அந்த அளவுக்கு உயர்ந்த கல்வி, உயர்ந்த கவிதை அப்படிங்கிற மாதிரி. அது கூட ஒரு வேடிக்கையா சொல்றது உண்டு. ஒட்டக்கூத்தர் பாட்டுக்கு ரெட்டத்தாப்பாடுனாங்க. ஏன்னா அந்த ரெட்டத்தாப்பாடுலாம் ஒண்ணுமே புரியாது, அவ்வளவு இதா இருக்கும். ஒரு பாட்டு சொல்றேன், நம்ம கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வாக்குத்தங்களை சொல்றதுக்காக. ஒட்டக்கூத்தர் பாட்டுக்கு ரெட்டத்தாப்பாடு என்ன பாட்டு, ரெட்டத்தாப்பாடு என்ன பாட்டு அப்படின்னா, விக்கா உக்கா வித்தாய் போய் விட்டானப்பு சுத்தூர் உக்கார் இக்காயத்தா சைத்தோருக்கு இற்றோடிப்பை வைப்பினைத்து அக்காடப்பை தொக்காடச்சி உழப்பாடப்பை வெப்பாடப்பும் நெக்காடக்காரன் தாடப்பை நெய்த்தாடத்தாலை செய்வித்தே. யார் பயப்படாதீங்க, தமிழ் தான். இப்படி எந்த அளவுக்கு புரியலையோ அந்த அளவுக்கு உயர்ந்த கவிதை என்று இருந்ததை மாற்றியவர்கள் பாரதியும் பாரதிதாசன். பாரதி பாட்டுக்கு நோட்ஸ் வேணுமா? செந்தமிழ்நாடனும் போதி நீலே என்ப தேன் வந்து பாய் இது காது நீலே, எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே மூச்சினிலே மூச்சினிலே. இதுக்கெல்லாம் யாரும் நோட்ஸ் போட வேண்டியதில்லை. அப்துல் ரஹ்மான் சொல்லுவாரு, திருக்குறளையே நோட்ஸ் வச்சு படிச்சு அதனால பிள்ளைங்க திருக்குறள் மேலேயே வெறுப்பாகி போச்சு. இன்னும் ஒரு கவிதை எழுதுவார். குழந்தைகளை கல்வி எப்படி இருக்கணும்னா, புத்தகங்களே சமத்தாயிருங்கள், குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் பாருங்க. புத்தகத்தை கண்டா அவ்வளவு வெறுப்பு பிள்ளைகளுக்கு. அப்படி காரணம் என்னன்னா, மனப்பாடம் பண்ணி அண்டை மனப்பாடம் பண்ணு ஓடி விளையாடு பாப்பாங்கிற பாட்டைய மனப்பாடம் பண்ணி சொல்றதுனால அந்த குழந்தை ஓடி விளையாடுறதையும் மறந்துடுது, கல்வியையும் இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீ படிக்க வேண்டும் என்று குழந்தைகளுக்கு சொல்லுகிற போது அந்த குழந்தைக்கு ஏற்றவாறு ஆத்திசூடி எழுதினார் பாரதிதாசன், ஆத்திசூடி எழுதினார் பாரதியார். ரெண்டு பேரும் எழுதினாங்க. அதுல கூட ஒரு பாட்டை குழந்தை ஒண்ணு எடுத்து சொன்னாங்க நினைக்கிறேன். நூலைப்படி பாட்டை ஆதவ செழியன் அழகா சொன்னாங்க. நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி மாலையில் படி கடும்பகல் படி இரவு அப்படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி படி 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 படினே வரும். ஏன்னா படிக்க படிக்க படிப்படியாய் முன்னேறலாங்கிறத அப்படி அப்படி நுட்பமா சொல்றாரு பாருங்க. அந்த மாதிரி ஒன்னொன்னையும் ஆத்திச்சூடியில இருக்கட்டும், அதே போல எழுதின மத்த பாடல்களாக இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அப்படி எழுதும்போது ஒண்ணு தமிழ் பற்றிய உயர்வில் தமிழ் சமூகத்துக்கு தேவையான கருத்துகள், ரெண்டாவது சாதி ஒழிப்பு. இந்த சாதி ஒழிப்புல அந்த சாதி அடிக்கட்டுமானத்துல கிடக்கிறவங்க ரொம்ப வறுமையா இருப்பாங்க. இன்னமும் கிராமங்களில் மின்சாரத்தின் அல்லது அறிவியல் கண்டுபிடிப்புகளின் வெளிச்சமே விழாத கிராமங்கள் என்ன இருக்கு. அதைத்தான் பாரதிதாசன் சொல்றாரு, இருட்டறையில் உள்ளதரா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றாரே, மறுட்டுகின்ற மதத்தலைவர் வாழ்கின்றாரே, வாயடியும் கையடியும் மடிவது என்ன. இருட்டு, இந்த இருண்ட வீடுன்னு முதல்ல புத்தகம் சொன்னா, அதே மாதிரி இருட்டறையில் உள்ளது உலகம், சாதிங்கிற இருட்டுக்குள்ள கிடக்குறாங்க. இப்ப அதுல இருந்து அவங்க வெளியில கொண்டு வரணும்னா அவங்களுக்கு முதல்ல புரியுற மாதிரி எழுதணும். அதுக்கப்புறம் பயன்படக்கூடிய கருத்துக்களை எழுதணும், பகுத்தறிவு கருத்துக்களை எழுதணும். அந்த பகுத்தறிவு கருத்து அந்த குழந்தையிலிருந்து
வளர வளர அதனுடைய புரட்சிகரமான கருத்துக்கள் வரைக்கும் வரணுங்கிறத படிப்படியா சொல்லுவார். அதான் இதுக்கு பாரதிதாசன் எங்கிருந்து கற்றுக்கொண்டார்னு சொன்னேன், பாரதியார் சொன்னேன். பாரதியார் பாஞ்சாலி சபதம்னு ஒரு சின்ன புத்தகம் எழுதினாங்க. அது முழுக்க முழுக்க எல்லாருக்கும் புரியும்படியான சிந்து கண்ணிங்கிற வகை. இந்த மரபு கவிதையில ஆசிரியப்பா, வெண்பா, வஞ்சிப்பா, கலிப்பான்னு சொல்லுவாங்க. அந்த பாவகை கூட புரிய மாட்டேங்கிறதுக்காக கொஞ்சம் சின்னதா ரொம்ப சின்ன சின்ன வரிகள்ல கொண்ட பாட்டை பாஞ்சாலி சபதங்கிற ஒரு நூலையே எழுதினார் பாரதியார். அந்த பாரதியார் அதுக்கு எழுதின முன்னுரைய நீங்க எல்லாம் படிச்சு பார்க்கணும். கவிதை எழுதணும்னு வர்றவங்க அல்லது ஒரு படைப்பு படைக்கணும்னு நினைச்சு வர்றவங்க எப்படி எழுதணுங்கிறதுக்கு உதாரணமா பாஞ்சாலி சபத முன்னுரையில பாரதியார் சொல்றதை அப்படியேதான் பாரதிதாசன் கடைபிடிச்சிருப்பாரு. எப்படி பாஞ்சாலி சபத முன்னுரை பாருங்க, இவ்வளவுதான் மொத்தமே. அதை நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். எளிய பதங்கள், எளிய நடை, எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய சந்தம், பொதுமக்கள் விரும்பும் மெட்டு. ரெண்டு பேரும் பாரதியாரும் சரி பாரதிதாசனும் சரி நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. அதுக்கு நம்ம எல்லாம் இசை அமைச்சு பாடுறோம். இப்ப நான் முதல்ல கணியடி சொல்லையும் நானே போட்ட இசை தான் அது. எளிய இசையா போடுறான். பாட்டோடு சேர்ந்து வரும்போது அது ரொம்ப வேகமா போகும். அதுக்காகத்தான் பொதுமக்கள் விரும்பக்கூடிய மெட்டு, இவற்றினுடைய காவியம் ஒன்று தற்காலத்தில் செய்து தருகிறவன் நமது தாய்மொழிக்கு புதிய உயிர் தருவோன் ஆகிறான். ஓரிரண்டு ஆண்டு நூல் பழக்கமுள்ள தமிழ் மக்கள் எல்லாருக்கும் பொருள் வழங்கும்படி செய்வதுடன், கொஞ்சம் படிச்சிருக்காங்க ஆனா அவங்களுக்கு புரியணும், அப்படி எழுதுனா காவியத்துக்கு உள்ள நயங்கள் குறைவுபடாமலும் நடத்தல் வேண்டும். இதான் பாஞ்சாலி சபத முன்னுரைக்கு பாரதியார் எழுதணும். இதுதான் பாரதிதாசன் அப்படியே எடுத்துட்டாரு. அப்படி எடுத்துக்கிட்டதுனாலதான் அவருடைய சொற்கள் எல்லாம் ரொம்ப எளிமையா இருக்கும், ஆனா ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்கள் உள்ளதா இருக்கும். இது தமிழுக்கு அமுது என்று பேர். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு இந்த பாட்டு. இது தெரியாதவங்க இருக்காங்களா? பாரதிதாசன் சொன்னா முதல்ல தமிழுக்கும் அமுது என்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். இது நிறைய பேர் பாடிருக்காங்க. ஜேம்ஸ் வசந்தன் ரொம்ப அழகா போட்டு சென்னை பல்கலைக்கழக பிள்ளைங்களை வச்சு அழகா பாடியிருப்பாரு. வெறும் இசைக்கருவியே இல்லாம கை சொடுக்கு மட்டும் போட்டு கூகுள்ல போய் பாருங்க. ஜேம்ஸ் வசந்தன் இசையமைத்த தமிழுக்கு அமுது என்று பேர் பாட்டை கேட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதுல அவரு இப்படி பாடும் போதே நவீன உலகத்துக்கு, இன்றைய உலகத்துக்கு, உலகம் வளர்ந்துகிட்டே போகுது இல்ல, வளர்ந்துகிட்டே புதுசு புதுசா பாய்ச்சல் வேகத்துல முன்னேறுது. நெருப்பு கண்டுபிடிச்சது ஒரு புது விஞ்ஞானம்னாங்க. அதுக்கப்புறம் மின்சாரம் வந்துச்சு, மின்சார யுகம். அப்புறம் மின் காந்த யுகம், செல் வந்துச்சு. இப்ப என்ன ஆச்சு? கணினி யுகம். இப்ப ஏஐ யுகம் வந்துருக்கு. செய் அறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தமிழ்ல செய் அறிவு அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க. அப்படி இந்த செய்யறிவு உலகத்துல கூட இன்னமும் இந்த காட்டு விளையாடித்தனமான சண்டையும் போட்டுக்கிட்டு இருக்கிறானே. அதுக்குதான் அவர் போட்டாரு, புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடும் சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடும் சாய்ப்போம். அதுல சொல்லுவாரு, பொது உடைமை கொள்கை திசையற்றும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிர் என்று காப்போம். பாரதியார் பாடுவாரு, 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கு பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயமே உலகத்துக்கு ஒரு புதுமை, வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. பாரதியார் எழுத கடைசி பாட்டுமாங்க. இந்த கடைசி பாட்டுல ஒப்பில்லாத சமுதாயம், உலகத்துக்கு ஒரு புதுமை, புதியதோர் உலகம் செய்வோம் பாரதியார், பாரதிதாசன். கெட்ட போரிட உலகத்தை வேரிடம் சாய்ப்போம், பொது உடைமை கொள்கை திசையற்றும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிரின்று காப்போங்கிறது.